ஜான்வரி 31, 2013 எலிசான்ற 21 வயசு பொண்ணு சிசில்ன்ற ஹோட்டல்ல காணா போறாங்க. இவங்களை காணோன்னு இன்வெஸ்டிகேட் பண்ற போலீஸ்க்கு பிப்ரவரி 13 இந்த வீடியோ கிடைக்குது. அந்த வீடியோல எலிசா சிசில் ஹோட்டல்ல இருக்க லிஃப்ட்டுக்குள்ளார வேகமா ஓடி போறாங்க. உள்ள போனவங்க ரேண்டமா நிறைய ஃப்ளோர்ஸோட பட்டனை பிரஸ் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு யார்கிட்ட இருந்தும் மறைஞ்சுக்கிற மாதிரி அந்த லிஃப்ட்டுக்குள்ளாரையே ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் எட்டி பார்த்துட்டு வெளியே போன எலிசா யார்கிட்டயோ நின்று பேசுறாங்க. ஆனா அங்க உண்மையில யாருமே இல்லை. இதுல நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், எலிசா வெளியே நின்று பேசிட்டு இருந்த அவ்வளோ நேரமும் அந்த லிஃப்டோட டோரு க்ளோஸே ஆகல. இந்த வீடியோ தவிர போலீஸ்க்கு வேற எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. பிப்ரவரி 19 அதே ஹோட்டல்ல டேப்ல வர வாட்டர் ரொம்ப பேட் ஸ்மெல்லா இருக்குன்னு கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த வாட்டர் டேங்க் ஓபன் பண்ணி பார்த்தபோது அதுக்குள்ளார எலிசாவோட டெட் பாடி இருந்தது. இந்த கேஸ் இன்னைக்கு வரைக்கும் சால்வ் ஆகல. எலிசா அந்த வாட்டர் டேங்க் இருக்கிற அந்த ஃப்ளோர் போனதுக்கான காரணம் என்ன? லிஃப்ட்ல நிறைய ஃப்ளோர்ஸோட பட்டனை பிரஸ் பண்ணது எதனால? யாருமே இல்லாத அந்த லிஃப்ட்ல எலிசா யாருகிட்ட பேசிட்டு இருந்தாங்க? அப்போ அங்க இருந்தது யாரு இல்ல என்னது? இது மாதிரி நிறைய கேள்விக்கு பதிலே கிடைக்கல. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிற உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்க ஃபீட்ல டெய்லி வரதுக்கு கியூரியஸ் நண்பனை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.